வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார் ஆளுநர். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் பற்றி விசாரிப்பு. 3 தொகுதிகளிலும் தேர்தலை புறக்கணிக்க முடிவு. திமுகவின் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கும் மக்கள் நல கூட்டணி எதிர்ப்பு. திமுக சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். தலைவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்பு. காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் கைது. ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று காலை 11:30 மணியளவில் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றதாகவும் முதல்வரின் உடல்நிலை பற்றி மருத்துவமனை தலைவர் பி.சி. ரெட்டி ஆளுநருக்கு விரிவாக எடுத்துக் கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மருத்துவ வல்லுநர் குழு சிகிச்சை அளிப்பதாகவும் இதில் தீவிர கண்காணிப்பு குழு மருத்துவர்கள், மூத்த இதய சிகிச்சை வல்லுநர்கள், நெஞ்சக மற்றும் சுவாசத்துக்கான மருத்துவர்கள், தொற்று நோய்கள் துறையின் மூத்த ஆலோசகர்கள், சுரப்பிகள் மற்றும் நீரிழிவுக்கான மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் விளக்கியுள்ளார். முதல்வரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அவருக்கு சுவாசத்துக்கான உதவி அளிக்கப்படுவதுடன் இயன்முறை சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா மற்றவர்களுடன் பேசுவதாகவும் உடல்நிலையில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் ஆளுநரிடம் தெரிவிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதல்வர் சிகிச்சை பெறும் வார்டுக்கே சென்று முதல்வரின் உடல் நலம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் பற்றி கேட்டறிந்ததாகவும் முதல்வர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களுக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் பேரவை தொகுதிகளில் நடைபெறவிருக்கும் தேர்தலை மக்கள் நல கூட்டணி புறக்கணிப்பதாக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெறாது என்பதால் இந்த தேர்தலை மக்கள் நல கூட்டணி புறக்கணிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்துவதற்கான தார்மீக உரிமை திமுகவுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்காது எனவும் வைகோ மேலும் தெரிவித்தார். பணம் பட்டுவாடா செய்தார்கள் என்பதற்காக ரத்து செய்யப்பட்ட அந்த தேர்தல் களத்தில் அதே தொகுதிகளில் அதே வேட்பாளர்களை அந்த கட்சிகள் நிறுத்தியிருப்பது எந்த விதத்திலும் நியாயமான தேர்தல் அங்கே நடைபெறப் போவதில்லை. எனவே ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு தேர்தல் நடக்காது என்ற காரணத்தால் இந்த 3 தொகுதிகளின் சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் பங்கேற்பதில்லை, தேர்தலை புறக்கணிப்பது என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. முன்னதாக சென்னையில் மதிமுக கட்சி தலைமையகமான தாயகத்தில் இன்று மாவட்ட செயலர்கள் கூட்டம், உயர்நிலைக்குழு கூட்டம் உட்பட மொத்தம் 6 கூட்டங்கள் நடைபெற்றன. மதிமுக அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டங்களில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ உள்பட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தேச துரோக வழக்கில் விடுவிக்கப்பட்ட வைகோவுக்கு வாழ்த்து, காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக மோடி அரசுக்கு கண்டனம், காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும் என்பன போன்ற 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவிரி பிரச்சனையில் மத்திய அரசிற்கு தொடர்ந்து அழுத்தத்தை தருவதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகளின் கூட்டு ஒன்றை வரும் 25ஆம் தேதி திமுக கூட்டியுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்களுக்கு திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கில் தமிழகத்திற்கு சிறிதும் பயனில்லாத நிலைப்பாட்டினை மத்திய அரசு மேற்கொண்டதால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மு.க. ஸ்டாலின், கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவினை முழுமையாக நிறைவேற்ற முன்வந்தாலும் கூட அந்த தண்ணீரை வைத்துக்கொண்டு சம்பா பயிரை காப்பாற்ற முடியுமா என தோன்றவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சினையில் ஒருமித்த நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு இதனை நிறைவேற்றவில்லை என தெரிவித்துள்ள ஸ்டாலின், காவிரி பிரச்சினையில் தொடர்ந்து அழுத்தம் அளிக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில்
அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு விவசாய அமைப்புகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் வரும் 25ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெறும் என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மு.க.ஸ்டாலின் கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அதிமுக, தேமுதிக, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா பகுதியில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி பகுதியில் அத்துமீறி ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 பேரை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டன. இதனிடையே பாரமுல்லா பகுதியில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வெடிப்பொருட்கள் மற்றும் AK-47 ரக துப்பாக்கி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 2 பயங்கரவாதிகளும் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் உளவாளி ஒருவன் இன்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாரமுல்லா பகுதியில் 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக 2வது முறையாக பொறுப்பேற்று கட்சியின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டு வருபவர் அமித்ஷா என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பிரதமர் மோடியின் செயல்களுக்கு பக்க பலமாகவும் ஊக்கமாகவும் திகழ்வதுடன் மத்திய அரசின் திட்டங்களை நாடு முழுவதும் எடுத்துச் சென்று மக்களிடம் சேர்த்த பெருமை அமித்ஷாவை சேரும் என தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளாக அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் திறம்பட செயலாற்றி வரும் அமித்ஷா வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நீண்ட ஆயுளுடனும் திடமான நம்பிக்கையுடனும் அவர் தொடர்ந்து பணியாற்றிட வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட திமுகவுக்கு எந்தவொரு தார்மீக உரிமையும் இல்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிவகாசியில் தொடரும் வெடி விபத்து கவலை அளிக்கிறது என தெரிவித்தார். விபத்து தடுப்பு மற்றும் பாதுகாப்பு விவகாரத்தில் அலுவலர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை கடந்த 40 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டது காங்கிரசும் திமுகவுதான் என்று பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் சொல்லுவேன். இந்த காவிரி நீர் பிரச்சனையை ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கிடப்பிலே போட்டு இதை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும், அன்று மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும், கர்நாடகத்திலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக சொந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு வந்த திருநாவுக்கரசருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் மத்திய ஆளும் பாரதிய ஜனதா அரசு எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்தார். திமுக சார்பில் நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தானும் சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராமசாமியும் கலந்து கொள்ள இருப்பதாக திருநாவுக்கரசர் கூறினார். வருகிற 25ஆம் தேதி அறிவாலயத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து விவசாய சங்கங்களுடைய தலைவர்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பதன் மூலமாகவும் தொலைபேசியிலையும் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நானும் திரு ராமசாமி அவர்களும், விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கிற பவன்குமார் அவர்களும் இதிலே கலந்து கொள்வோம். வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மியான்மரை நோக்கி நகர்வதால் வரும் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் வெப்பச்சலனத்தின் காரணமாக மட்டுமே மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் மேலும் தெரிவித்துள்ளது. அந்தமான் அருகே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அந்தமானுக்கு அப்பால் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி கடலில் பலத்த காற்று வீசுவதை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. எழுந்து நின்று நடக்க தொடங்கிய காட்டு யானை 2 நாட்களுக்கு சிகிச்சை அளிக்க திட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி மேலாண்மை வாரியத்தை சட்டப்படி அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 3 தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என தெரிவித்தார். காவிரி பிரச்சனையில் தமிழக கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவிரி நதிநீர் ஆணையம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இப்பொழுது அமைக்க முடியாது. ஆனால் காவிரி நதிநீர் ஆணையம் அமைத்தால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. கோயம்புத்தூர் பெரிய தடாகம் பகுதியில் உடல்நலம் குன்றி விழுந்த காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து யானை எழுந்து நின்று நடக்க தொடங்கியது. எனினும் 2 நாட்களுக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர். கோவையை ஒட்டிய பெரிய தடாகம் சிட்டப்பெருக்கி பள்ளம் வன பகுதியில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உடல்நலக்குறைவு காரணமாக 3 நாட்களுக்கு முன் கீழே கிடந்தது. வனத்துறையினரின் உதவியுடன் மருத்துவர் மனோகரன் 2 நாட்கள் யானைக்கு சிகிச்சை அளித்த நிலையில் எழுந்து நடந்த யானை காட்டுக்குள் 6 கிலோமீட்டர் தொலைவு சென்ற பின் மீண்டும் விழுந்தது. இதனையடுத்து வயிற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த யானையை கிரேன் மூலம் லாரியில் ஏற்றி சாடிவயல் முகாமிற்கு வனத்துறையினர் கொண்டு சென்றனர். அங்கு ஊசி மூலம் வைட்டமின் சத்து செலுத்தப்பட்டு யானைக்கு தொடர் சிகிச்சை தரப்பட்டளித்தது. தொடர் சிகிச்சை காரணமாக காட்டு யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எழுந்து நின்ற யானை தண்ணீர் குடித்ததுடன் உணவையும் தானாக உட்கொள்ள தொடங்கியது. எனினும் 2 நாட்களுக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறை மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இன்னைக்கு ஒரு ஜென்டில் ஃபோர்ஸ் கொடுத்தோம். ஜேசிபி அண்ட் எங்கள் கிரேன் அண்ட் எங்கள் கும்கிஸ் வச்சுக்கிட்டு ஷி வாஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப். இன்னும் சிறிது உணவும் நீரும் உங்களுக்கு வந்து அருந்தியது. சாணம் மற்றும் யூரினேஷனும் நல்லா பண்ணியிருக்கு. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன் தாங்க. வி ஹவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் டேஸுங்க. அதுவே தனக்கு தானே இயல்பாக உண்டு நடமாடக்கூடிய சக்தி வருவதற்கு ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணலான் இருக்கோம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பேரவைத் தேர்தலுக்காக 850 காவலர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மேலும் 400 காவலர்கள் வரவிருப்பதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினருக்கான பயிற்சி கரூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் TK ராஜசேகர், மாவட்டத்தில் உள்ள ஈசனத்தம், வெஞ்சமாங்குடலூர், மார்க்கப்பட்டி பிரிவு ஆகிய பகுதிகளில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வாகன சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரவக்குறிச்சி தொகுதியில் 28 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது அவர் மேலும் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசு மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் காந்தி பூங்கா அருகே உள்ள IAS பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்ற தீ விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த மற்ற 5 பேருக்கு மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற 4 பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2 பேர் நாளை வீட்டுக்கு அனுப்பப்படுவர் என்றும் மருத்துவமனை முதல்வர் எட்வின் ஜோ தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்திலிருந்து வெளியாகும் நீர் வீணாக கடலுக்குள் செல்வதை தடுக்க அதன் 24 கண் மதகுகளை சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரப்பள்ளம் குளத்தின் மூலம் சுமார் 3000க்கும் அதிகமான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் பல கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது. இந்த குளத்தை நம்பி பெரியநாயகிபுரம், கோரம்பள்ளம், வீரநாயக்கன்தட்டு, காலங்கரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயம் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு பெய்த மழையின் பொழுது கோரம்பள்ளம் குளத்திலிருந்து சுமார் 12,000 கன அடி நீர் வரை வீணாக கடலுக்கு சென்றது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கோரப்பள்ளம் குளத்தின் 24 கண் மதகுகளை சீரமைக்க வேண்டும் என்று, குளத்தை தூர்வார வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். எங்களுக்கு இந்த கோரம்பள்ளம் குளத்தை மட்டும் நல்ல ஆழப்படுத்தினா போதும், எங்களுக்கு 11 TMC தண்ணி இதில் சேமிக்க முடியும். எதற்காகனா கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றளவு இருக்கு இந்த குளத்துல. எங்களுக்கு ஒரு போகம் கூட இப்போ நெல் விளைவிக்க முடியல. ஆனா 3 போகம் விளையும். ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு தண்ணி காணும். தாமிரபரணி தண்ணி அங்கிருந்து நாங்க நம்ப வேண்டியதில்லை. இதே எங்களுக்கு போதும். குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மீண்டும் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் இருசக்கர வாகனங்களை பாதுகாப்பாக இயக்குமாறு வனத்துறை மற்றும் உள்ளூர் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள சாலை என்பதால் இங்கு அவ்வப்பொழுது யானை, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடுவதும் சாலையை கடப்பதும் வழக்கமாக உள்ளது. பலாப்பழ சீசன் மற்றும் வனப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சி சமயங்களில் உணவு, தண்ணீர் தேடி யானை உள்ளிட்டவை வனப்பகுதியை விட்டு வெளியே வருவது அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக KNR நஞ்சப்பாச்சத்திரம், பர்லியார் பகுதியில் சாலையில் ஒற்றை யானை உலா வருகிறது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் இரு சக்கரங்களில் செல்வோர் கவனத்துடன் இயக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கொஞ்ச நாள் யானைகள் வராமல் இருந்தது. மறுபடியும் மழை இல்லாத காரணத்தினால விலங்குகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நைட்டில் வர்றவங்க 2 வீலர் வரக்கூடாது, பகல்லே பார்த்து வரணும். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வனப்பகுதியில் வறட்சி காரணமாக போதிய தண்ணீர் இல்லாததால் குண்டேரிப்பள்ளம் மனைப்பகுதிக்கு யானைகள் செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள TN பாளையம் வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, காட்டெருமை, மான் உள்பட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. போதிய மழை பெய்யாததால் தடுப்பணைகள், ஓடை மற்றும் குட்டைகளில் நீர் வற்றி காணப்படுகிறது. குடிநீர் கிடைக்காததால் யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி விவசாய விளைநிலங்களை தேடி வருகின்றன. யானைகள் மட்டுமல்லாது காட்டெருமை, மான் உள்ளிட்ட விலங்குகளும் மாலை நேரங்களில் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு வந்து தண்ணீர் குடித்து செல்கின்றன. வன விலங்குகள் அப்பகுதிக்கு வருவதால் மாலை நேரங்களில் மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்றும், கால்நடைகளை அனுப்ப வேண்டாம் என்றும் வனத்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இன்று மாவட்டத்தின் தலைநகர் பெரம்பலூர் மட்டுமல்லாது மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இந்த மழையால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் இன்று காலை முதல் நீர் வரத் தொடங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மழையின்றி வறட்சி நிலவி வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மாவடப்பு, தளஞ்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பஞ்சலிங்க அருவியில் இன்று அதிகாலை முதல் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோவில் அருகே உள்ள ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் நீராடினர். பயங்கரவாத தாக்குதலால் காவல்துறையினர் அச்சம். பாதுகாப்பு கோரி 5வது நாளாக போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பிரான்ஸ் அரசை கண்டித்தும் பயங்கரவாத தாக்குதல்களால் தங்களது உயிருக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க கோரியும் அந்நாட்டு காவல்துறையினர் தொடர்ந்து 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் நடைபெற்ற பல்வேறு தாக்குதல்களில் 230க்கும் அதிகமானோர் பலியாகினர். பயங்கரவாத தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நவீன ஆயுதங்கள் வழங்க கோரியும் காவல்துறை சங்கத்தை சேர்ந்த பலர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் பாரிஸ், லில்லே, லவ்லாம் உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்று வருகின்றனர். 5வது நாளாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவில் காவல்துறை சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அதிபர் ஹாலண்டி அறிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் 3வது ஒருநாள் போட்டி பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நாளை நடைபெறவுள்ளது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரை இந்தியா 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. 5 ஒருநாள் போட்டித் தொடரை பொறுத்தவரை முதல் ஆட்டத்தில் இந்தியாவும் தில்லியில் நடந்த 2வது போட்டியில் நியூசிலாந்தும் வெற்றி பெற்றதால் தொடர் 1-1 என்ற சமநிலையில் உள்ளது. இரு அணிகள் மோதும் 3வது ஒருநாள் போட்டி மொஹாலியில் நாளை நடைபெறுகிறது. 2வது போட்டியில் வெற்றி பெற்றால் நியூசிலாந்து அணி நாளை ஆட்டத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்திய அணியை எதிர்கொள்கிறது. இரு அணிகளும் வெற்றி பெற கடுமையாக போராடும் என்பதால் ஆட்டத்தின் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார் ஆளுநர். முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் பற்றி விசாரிப்பு. 3 தொகுதிகளிலும் தேர்தலை புறக்கணிக்க முடிவு. திமுகவின் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கும் மக்கள் நல கூட்டணி எதிர்ப்பு. திமுக சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். தலைவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்பு. காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் கைது. ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.